நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ரயில் சாரதிகள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது. ரயில் சேவை நாளை காலையில் இருந்து வழமை போன்று இடம்பெறும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சில நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு. கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றி எச்சரிக்கை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. இலங்கைக்கும் ஓமானுக்கும் இடையில் விவசாயத்துறை பற்றி ஒப்பந்தம். இஸ்ரேலின் போர்க்கால விசேட அமைச்சரவை உறுப்பினர் ஒருவர் ராஜினாமா. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ரயில்வே சாரதிகள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது. எனினும் இன்று பிற்பகல் ரயில் சேவைகள் வழமை போன்று இடம்பெறவில்லை. நாளை காலை முதல் வழமை போன்று சேவையினை முன்னெடுப்பதற்கு ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் புதுடில்லிக்கு சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய சிரேஷ்ட அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு இன்று இடம்பெற்றது. இந்திய முதலீட்டில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை துரிதமாக மீள ஆரம்பிப்பது பற்றி இதன்போது ஆராயப்பட்டது. குறித்த செயற்றிட்டங்கள் பற்றி ஆராய்வதற்கு ஜெய்சங்கர் விரைவில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாகவும் தெரிவித்தார். அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கும் இந்தியாவின் கொள்கை திட்டம் பற்றியும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. திருகோணமலையை மையமாக கொண்டு இந்த இந்திய அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட உள்ள கைத்தொழில் வலயம் தொடர்பாகவும் இதன்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்திய முதலீட்டாளர்கள் பலர் இங்கு முதலீடு செய்ய உள்ளனர். குறித்த தொழில் வலயத்தில் ஏனைய நாடுகளின் முதலீட்டாளர்களையும் இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். பொருளாதார மாற்றுச் சட்டத்தின் மூலம் விவசாயம், சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார முகாமைத்துவ துறைகளின் அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்க உள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டம் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறினார். இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பில் விரைவான தீர்மானத்தை எட்டுவது சம்பந்தமாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. தோட்ட லைன் அறைகள் தோட்ட கிராமங்களாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படும். அதன் பின்னர் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் தலையீட்டில் அந்த கிராமங்களை அபிவிருத்தி செய்ய முடியும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது குறிப்பிட்டார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காங்கேசன் துறையில் இருந்து மன்னார் ஊடாக கல்பெட்டி வரையும், ஹம்மாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையும் கரையோர பிரதேசத்தின் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதேவேளை கடல் கொந்தளிப்பும் காணப்படும். பொத்துவில் இருந்து மட்டக்களப்பு வரையான கரையோர பிரதேசத்தில் காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் கொந்தளிப்பும் காணப்படும். இதுபற்றி கடற்தொழிலாளர்களும் கடல் பயணங்களை மேற்கொள்பவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். நாட்டின் 3 மாவட்டங்களின் சில பிரதேச செயலர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க, களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய, மத்துகம, பாலிந்துவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தின் அயக்கம, பலாங்குட, இரத்தினபுரி, பெல்மதுல்ல, நிவித்திகல, குருவிட்ட, ஒப்பநாயக்க, எலபாத்த, கலவான, எம்புல்பே, எஹிலியகொட, கிரியல்ல ஆகிய பிரதேச செயல பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 4 மணி வரை இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட கடன் உடன்படிக்கை பிரகாரம் 2028 ஆண்டு வரை செயற்பட வேண்டும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது யார் அரசாங்கத்தை நிர்வகித்தாலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரமே செயற்பட வேண்டும். குறித்த உடன்படிக்கையின் பிரகாரம் செயற்பட போகிறீர்களா இல்லை என்பது பற்றி ஆட்சிக்கு வர எதிர்பார்த்துள்ள தரப்பினர் நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி ஊடக மத்தியத்தில் இந்த நிலையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக முன்னாள் பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு இணைந்து செயற்படுவதற்கு தயார் எனவும் அவர் கூறினார். கல்வி பொதுத்தரதர பத்திர சாதாரண பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர வகுப்புகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரிவுபடுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மாணவர்களின் காலதாமத்தை தவிர்க்க முடியும் என்றும் அவர் கூறினார். கல்வி அமைச்சில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். டெபிட் கார்டு இருக்கும் போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அனுராதபுரம் மாவட்டத்தில் கிராம உத்தியோகத்தராக நியமனம் பெற்றுள்ளதற்கான உள்ளக பயிற்சி திட்டம் இன்று ஆரம்பமானது. மாவட்ட செயலாளர் ஜனக ஜெயசுந்தர தலைமையில் இந்த நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இப்பயிற்சி திட்டத்தில் முதல் 3 வாரங்களில் மாவட்ட செயலகத்தில் பயிற்சி வழங்கப்படும். பின்னர் பிரதேச மட்டத்தில் பயிற்சி வழங்கப்படும். உள்ளக பயிற்சியின் பின்னர் களப்பயிற்சியும் வழங்கப்படும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டின் பல பிரதேசங்களிலும் விலங்குகளினால் விவசாயத்திற்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். யானை, குரங்கு, பன்றி, கிளி, மயில், எலி, மான் உள்ளிட்ட விலங்குகளினால் மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது. சுமார் 5 ஏக்கரில் விவசாயம் மேற்கொள்ளும் பட்சத்தில் விலங்குகளின் பாதிப்பினால் சுமார் 2 ஏக்கர் பயிர் சேதமடைவதாக விவசாயிகள் முறையிடுகின்றனர். விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ளும் சில நடவடிக்கைகளின் போது விலங்குகள் உயிரிழக்கும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. எனினும் விவசாயத்தில் பாதிப்பை எதிர்கொள்ளும் விவசாயிகளின் விடயத்தில் அக்கறை செலுத்தப்படுவதில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி விவசாயத்தை விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உலகச் செய்திகள். இஸ்ரேலின் போர்க்கால விசேட அமைச்சரவையில் அங்கம் வகித்த உறுப்பினர் ஒருவர் பதவி விலகியுள்ளார். பென்னி கான்ஸ் என்பவரே பதவி விலகியிருக்கிறார். இதனை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிரான நெருக்கடி வலுப்பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போருக்கு பின்னரான காசாவின் நிலை பற்றி அரசாங்கம் எந்தவொரு திட்டத்தை முன்வைக்கவில்லை என குறிப்பிட்ட பென்னி கான்ஸ் பதவி விலகியிருக்கிறார். போர்க்கால அமைச்சரவையில் 3 பேர் இடம்பெற்றிருந்தனர். இவ்வாறான நிலையிலே பென்னி கான்ஸ் பதவியில் இருக்கிறார். போருக்கான யுக்திகளை திட்டமிடுவதில் இவர் முக்கிய பொறுப்புகளை வகித்தமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். இடைநிறுத்தப்பட்டுள்ள அத்தியாவசிய அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்கவென 8,750 மில்லியன் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கென பாராளுமன்றத்தின் அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கடன் மறுசீரமைப்பு திட்டம் பூர்த்தியடைந்தவுடன் அவற்றை மீள செலுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 21வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. நியூயார்க் மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய தென்னாப்பிரிக்க அணி துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. இதன்படி தென்னாப்பிரிக்க அணி சற்று முன்னர் வரை 11 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 61 ஓட்டங்களை பெற்றிருந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். தாழ்நாட்டு தேயிலை கொழுந்தின் விலை மீண்டும் அதிகரித்து வருவதாக தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த மாதத்தில் தாழ்நாட்டு தேயிலை கொழுந்து ஒரு கிலோ 230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. எதிர்காலத்தில் மேலும் விலை அதிகரிக்கும் என தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கைக்கும் ஓமானுக்கும் இடையிலான விவசாயத்துறை உறவுகள் வலுப்படுத்தப்பட உள்ளன. விவசாய செயற்பாடுகளை வலுவூட்டி இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகளை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டது. அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் இலங்கைக்கான ஓமான் தூதுவர் அகமது அலி ஜயீத் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமோ மாகாணங்களினதும் நுவரெலியா மாவட்டத்தினதும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்தின் சில இடங்களில் இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்மாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் சாரதிகள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது. ரயில் சேவை நாளை காலையில் இருந்து வழமை போன்று இடம்பெறும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சில நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு. கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றி எச்சரிக்கை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. இலங்கைக்கும் ஓமானுக்கும் இடையில் விவசாயத்துறை பற்றி ஒப்பந்தம். இஸ்ரேலின் போர்க்கால விசேட அமைச்சரவை உறுப்பினர் ஒருவர் ராஜினாமா. இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.